ஹலோ நண்பா. வாழ்க்கையில் மிகவும் விரைவாக நீ முன்னேறணும்னா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க பழகணும். அதாவது மாற்றி யோசிக்கணும். டிஃப்ரெண்ட்டாக யோசித்தவங்க வாழ்க்கையில் புது புது ஐடியாஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவு வளர்ந்து இருக்காங்க. ஒரே மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வரும். நமக்கு சிறப்பான ரிசல்ட் வேணும்னா கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாற்றி யோசித்ததுனால ஒரு கம்பெனியில் எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு உண்மை கதையை தான் பார்க்க போகிறோம். ஜப்பானில் பெரிய சோப்பு உற்பத்தி பண்ணுற கம்பெனியில் வாடிக்கையாளர்கள் கிட்டேருந்து ஒரு புகார் வந்துச்சான். அது என்னன்னா, ஒரு வாடிக்கையாளர் சோப்பு வாங்கினாராம். ஆனால் அந்த சோப்பு அட்டைப்பெட்டியில் சோப்பு இல்லையாம். அட்டைப்பெட்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்றது தான் அந்த கம்ப்ளைண்ட். அந்த புகார் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் நடத்திய சோதனையில் டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பெரிய பெட்டியில் உள்ள சின்ன சின்ன சோப்பு டப்பாக்களை ஆய்வு செய்து அதில் 1-2 டப்பாக்கள் சோப்பு இல்லாமல் வெறும் டப்பாவாக இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்களாம். நிர்வாகம் அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நிர்வாகம் அந்த பிரச்சனையை சரி செய்யணுன்றதுக்கு ஒரு குழு அமைச்சாங்களாம். அந்த குழு மூலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் கூறும் யோசனைகளை ரெக்கார்ட் பண்ணாங்களாம். அதில் சிறந்த யோசனையை எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த சிறந்த யோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்வேயரில் டப்பா சோப்பு டப்பா போயிட்டுருக்கும் போதே அது எக்ஸ்ரே மூலம் ஸ்கேன் பண்ணி அதில் சோப்பு இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் செக்ஷனுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்களாம். இன்கேஸ் அதில் சோப்பு இல்லைன்னா அந்த எக்ஸ்ரே மிஷின் அதில் சோப்பு இல்லைன்றதை டிடெக்ட் பண்ணி அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம். ஆனால் அந்த மிஷின் வாங்குறதுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுதான். அது தற்போதைய நிதி நிலைமைக்கு அந்த கம்பெனியால் அதை அவ்வளோ விலையை ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு ஒரு நிலை இருந்தது. இதை பற்றி உயர் அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் வழக்கமாக அங்கே டீ கொடுக்க வந்த பையன் இவங்க பேசுகிறத கவனிக்கிறான். அந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் இருக்குது, நான் அதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே பேசிகிட்டு இருந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஜஸ்ட் ஒரு டீ கொடுக்குற பையன், உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி விரட்டி விட்றாங்க அந்த பையனை. ஆனால் அங்கே இருந்த ஒரு உயர் அதிகாரி இவன் கண்ணில் இருக்க அந்த தன்னம்பிக்கையை பார்த்துட்டு அவர் சொன்னாராம், அவனை பேச விடுங்க, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த பையன் அந்த யோசனையை சொல்ல ஆரம்பித்தான். அதாவது கன்வேயரின் அருகில் ஒரு மின்விசிறி வைத்து விட வேண்டும். இல்லாமல் டப்பா வரும்போது செல்லும்போது அது பறந்து போயிடும். மாறாக சோப்பு உள்ள டப்பா அது மின்விசையின் காற்றுக்கு பறக்காம அது நெக்ஸ்ட்டு டெலிவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அப்படி பறந்து விடுற அந்த கப்பு ஒரு பின் ஒன்று வச்சு அதை அந்த இடத்துல கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு டெக்னிக் அவன் சொல்கிறான். அதை கேட்ட அந்த அங்கிருந்த அனைவரும் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி அது சிறந்த யோசனை அப்படின்னு சொல்லி அந்த பையனை பாராட்டினாங்க. பின்னால் அந்த பையனுக்கு ஒரு நல்ல பதவி ஒன்று கொடுத்து அந்த கம்பெனிலேயே வேலைக்கும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த கதை கூறும் கருத்து என்னவென்றால், ஒரு ஒரு துறையில் நீ உயர வேண்டும் என்றால் நீ மாற்றி யோசிக்க வேண்டும். இப்பொழுது நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு பெரிய முன்னேற்றம் நிகழும். நன்றி, வணக்கம்.